தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ராஜா இன்று ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ மேலதாளங்கள் முழங்க உற்சாகமாக வந்த வேட்பாளர் ராஜா தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது மனுவை சமர்ப்பித்தார். வழி நெடுக்கிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் அவருக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். மனு தாக்கலுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசின் 5 ஆண்டுகால சாதனைகளே தனது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துள்ளதாக நம்பிக்கையுடன் தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையிலும் தலைவர் செய்த சாதனைகளை இன்னும் மேம்படுத்தும் வகையில் அந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. மக்கள் வரவேற்கிறார்கள். அதுவும் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பது 2000 உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதையும், இல்லத்தரசிகள் திட்டம் 8000 ரூபாய் கூப்பனுக்கு வந்து இன்னைக்கு மகளிர் மத்தியில் பெரிய வரவேற்பு பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்லாம் வந்து இன்னைக்கு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இளைஞர்கள்லாம் முன்னெடுத்து செல்லக்கூடிய திட்டமாக, கல்வி சார்ந்த அறிவு சார்ந்த சமுதாயமாக மாற்றுவதற்கான திட்டமாக பார்க்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.